அண்ணாமலையோட இந்த மாநாடு தமிழக அரசியல்ல தாவேகா விசஸ் வீத லீடர்ஸ் அண்ணாமலையோட கட்சி அப்படிங்கிறது மாதிரி மாற வாய்ப்பு இருக்கிறதா? இந்த மாநாடு சென்னையில் நடத்தியிருக்கு. தன்னை ஒரு கொங்கு தலைவராக அடையாளப்படுத்துவதற்கான அரிச்சுவடி மாநாடு. இது ஒரு ஏரியா மாநாடு எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டுக்கு விஜய் எதிர்ப்பதற்கான மாநாடு. இப்போ இவருக்கு இணையதளத்தில் 19 லட்சம் பேர் உறுப்பினர்னு ஒரு செய்தியை பரப்புறாரு. இணையதளத்தை உள்ள போய் ஊடுருவி பார்த்தா 13,000 பேர் தான் மெம்பர் ஆயிருக்கு. அண்ணாமலை இப்போ ஒரு தமிழ்நாட்டுக்கான தலைவராக பார்க்கக்கூடிய தமிழ் தேசிய அடையாளம் அல்ல. இவருடைய மூளை முழுக்க முழுக்க காவி கலரால் சாயம் பூசப்படும். பொள்ளாச்சியில் கொங்கு பகுதியில் நடத்துவதன் மூலமாக கொங்கு மக்களின் பிரதிநிதியாக தன்னை நிலைநிறுத்துவதன் மூலமாக அதிமுக ஓட் பேங்க உடைக்கிறாரா? ஏன்னா அதிமுகவில் சேர போறாரு அண்ணாமலைன்னு ஒரு செய்தி வந்துச்சு, அதிமுக வர்றாரு அப்படின்லாம் ஒரு செய்தி வந்தது இல்லையா? இல்லைங்க, இது அண்ணாமலை கிளப்பி விடுற செய்தி. எடப்பாடி இவ்வளவு நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணமே அண்ணாமலை தான். அண்ணாமலை வேலுமணி, தங்கமணி, வீரமணி அத்தனை பேரோடும் சேர்ந்து எடப்பாடியை மிரட்டி பாஜகவில் கூட்டணி வைப்பதற்கு காரணமே அண்ணாமலை தான். இந்த சமூக வலைதள புரட்சியை காலி பண்ணணும்னு முடியும். அதுதான் நீங்க பொய்யா பரப்புறான். ஏடிஎம்கே எப்படி அண்ணாமலை சேர்த்துவார் எடப்பாடி? தமிழ் தேசியத்தை கையில் எடுத்தார். அண்ணாமலையோட பேச்சு இங்கே எடுபடுமா? இல்லை, அண்ணாமலை முதல்ல தமிழ் தேசியமே தெரியாது. தமிழர்களுக்கான இறையாண்மை காவிரி காஞ்சி போச்சு, கச்சத்தீவு கையை விட்டு போயிடுச்சு. அண்ணாமலை ஒருபோதும் பாஜக எதிர்த்து அரசியல் செய்ய மாட்டாரு, எந்த காரணம் செய்ய மாட்டாரு. இப்பவே திருட 7,000 கோடி 3,000 கோடி எழுதி வாங்கிட்டாரு அமித்ஷா. இன்னும் 3,000 கோடி எழுதி வாங்கிட்டா அண்ணாமலை மறுபடியும் வேற ஏதாவது வேலைக்கு தான் போகும். தாவேக்காவுக்கு ஒரு ஆதவ அர்ஜுனா வந்தாரு, அண்ணாமலைக்கு யார்? இல்லை, அண்ணாமலைக்கு ஆதவ அர்ஜுனாவே அண்ணாமலை தான். புஷியே அண்ணாமலை தான். அண்ணாமலைக்கு யாரும் போக மாட்டாங்க. அண்ணாமலை யாரையும் சேர்த்த மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு நோக்கம் அரசியல் பண்ணுவதல்ல. அறம் நட நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்போம் மூத்த பத்திரிகையாளர் தமிழ பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். அண்ணாமலை வீத லீடர் அமைப்புடைய முதல் மாநாடு பொள்ளாச்சியில் என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கலாம்? அண்ணாமலையுடைய அரசியல் என்னவா இருக்க போகுது? அண்ணாமலையுடைய இந்த மாநாடு தமிழக அரசியலில் ஒரு புதிய திருப்பு முனை, அதாவது இப்போ திராவிட கட்சிகள் 2 கட்சிகளுமே ஒரு பெரிய தோல்வியில் இருக்கும் பொழுது தாவேகா விசஸ் வீத லீடர்ஸ் அண்ணாமலையோட கட்சி அப்படிங்கிறது மாதிரி மாற வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது என்ன நடக்க போகுது? அவர் பொள்ளாச்சியில் இந்த மாநாட்டை நடத்துகிற பொழுது தன்னை கொங்கு பகுதியில் தன்னை சுருக்கி கொண்டார். இப்படி தான் எடுத்துக்க முடியும். இந்த மாநாடு சென்னையில் நடத்தியிருக்கணும். இந்த மாநாடு உண்மையாகவே 20 லட்சம் பேர் அண்ணாமலையினுடைய இணையதளத்தில் உறுப்பினராக இருக்கான் அப்படின்னா இந்த மாநாடு எங்கே நடத்தியிருக்கணும்? சென்னையில். ஏன்னா பொள்ளாச்சியில் நடத்தினால் கொங்கு இளைஞர்கள் வருவாங்க. தன்னை ஒரு கொங்கு தலைவராக அடையாளப்படுத்துவதற்கான அரிச்சுவடி மாநாடு. இது ஒரு ஏரியா மாநாடுன்னு எடுத்துக்கலாம். இது ஒரு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு விஜய் எதிர்ப்பதற்கான மாநாடு அல்ல. இப்போ இவருக்கு இணையதளத்தில் 19 லட்சம் பேர் உறுப்பினர்னு ஒரு செய்தியை பரப்புறாரு. இணையதளத்தை உள்ளே போய் ஊடுருவி பார்த்தா 13,000 பேர் தான் மெம்பர் ஆகியிருக்கான். எவ்வளோ பேர்? 13,000 பேர் தான் மெம்பர் ஆகியிருக்கான். அண்ணாமலை ஒரு பெரிய அரசியல் தலைவர்னு இந்த மக்களால் இன்ன வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. திமுகவை எதிர்ப்பவனெல்லாம் முதலமைச்சர் ஆயிட முடியாது. திமுக ஃபைல்ஸ் 1, ஃபைல்ஸ் 2, ஃபைல்ஸ் 3, ஃபைல்ஸ் எல்லாம் திமுகவை மிரட்டி பணம் வாங்குவதற்காக பயன்படுத்தப்பட்டதே தவிர உண்மையாகவே திமுக எதுக்கணும்னா இந்த கோப்புகள் பூரா எங்கே போயிருக்கணும்? உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதி அறைக்கு போயிருக்கணும். போச்சா? எங்கே போச்சு? வேறு காலி டப்பா கவர்னர் மாளிகை போச்சு. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா? இது பொள்ளாச்சி பகுதி மாநாடு, பகுதி பொதுக்கூட்டம் கூட வச்சுங்க. பொள்ளாச்சி கொங்கு மக்கள் அதிகமாக இருக்கிற பகுதி, கவுண்டர் சமூகம் அதிகமாக இருக்கிற சகுதி. அங்கே இவர் ஒரு 1000 பேர் 2000 பேர் திரட்ட முடியும். 1000 பேர் அவ்வளோதான். நீங்கள் மாநாடு முடிஞ்சோடனே பாருங்க, லட்சக்கணக்கான. ஆமாம், 19 லட்சம் பேர் அங்கே கூடிடுவான். பாருங்க, நீங்கள் இப்போ மாநாடு முடிஞ்ச பிறகு பாருங்க. பொள்ளாச்சியில் ஒரு மாநாடு நடத்துகிறவன் உசூரில் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல ஒரு மாநாடு நடக்குன்னா அதுக்கு பேர் மாநாடா? தமிழ்நாடு மக்களுடைய ஜீவாதார பிரச்சனையை ஒசூர் கர்நாடகா பெங்களூர் பார்டரில் ஒரு மாநாடு நடத்தினா எவ்வளோ பேர் வருவான்? கன்னியாகுமரியிலேருந்து ஒசூருக்கு வந்துடுவானா? கன்னியாகுமரியிலேருந்து பொள்ளாச்சிக்கு வந்துடுவானா? கும்மிடிப்பூடியிலேருந்து பொள்ளாச்சிக்கு போவானா? பல மாநாடுகளையும் வாழ்லாம் பார்த்துருக்கோம்.
பல பொதுக்கூட்டங்களை பார்த்துருக்கோம். அந்த பொதுக்கூட்டங்களில் பேசியிருக்கோம். எல்லா அரசியலும் எங்கே ஆரம்பித்து எங்கே போகும், எப்படி முடியும்னு தெரியும். நீங்கள் பொள்ளாச்சியில் மாநாடு நடத்துகிற பொழுது பொள்ளாச்சி இப்போ ஒன்றிய செயலாளர் என்ன கூட்டம் கூடுவாரோ அந்த கூட்டம் தான் கூடும். எங்கேருந்து வருவான்? அந்த கொங்கு பெல்ட்லேருந்து இளைஞர்கள், கொங்கு இளைஞர் வந்து கூடுவான். அவ்வளோதான் மாநாடு. ரெண்டாவது, அண்ணாமலை இப்போ ஒரு தமிழ்நாட்டுக்கான தலைவராக பார்க்கக்கூடிய தமிழ் தேசிய அடையாளம் அல்ல. இவருடைய மூளை முழுக்க முழுக்க காவி கலரால் சாயம் பூசப்பட்டது. பாஜகவுடைய இவர் இப்போ ஐபிஎஸ் படிக்கும் போதே சில பார்ப்பன அமைப்புகள் ஐஏஎஸ் அகாடமி வச்சுருப்பான். அதுலேருந்து போனால் அந்த யூபிஎஸ்சியில் பாஸ் ஆகி போயிடலாம். இப்படி சிஸ்டம் மறைமுகமாக இருக்குது. அதில் இவர் ஐபிஎஸ்ஸாக போய் கர்நாடகாவில் கன்னடம் பேசி தமிழர்களுக்கு எதிராக இருந்தவர். தமிழர்களுக்கு நீங்கள் எடியூரப்பா பிஎல் சந்தோஷ் 2 பேருக்குமான பதவி போட்டியில் பிஎல் சந்தோஷ் முதலமைச்சர் ஆவதற்கு மறைமுகமாக உதவியதற்காக சஸ்பெண்ட் செய்து சிறையில் அடைக்கப்பட வேண்டிய நபர் இந்த அண்ணாமலை. எடியூரப்பா காலியானதுக்கு காரணம் பிஎல் சந்தோஷ். பிஎல் சந்தோஷோட சிஷியனாக இருந்து பாஜக முகமாக இருக்கிற காரணத்தினால், ஆர்எஸ்எஸ் அடையாளமாக இருக்கிற காரணத்தினால வேலை ரிசைன் பண்ணி ஓடி போயிடும்னா அனுப்பிச்சி விட்ட ஆளு யாரு? அண்ணாமலை. தப்பித்தோம் பிழைத்தோம் என்று எங்கே வந்தார்? தமிழ்நாடு விஜயகாந்த் கட்சியில் எம்எல்ஏ ஆகலாமா? ரஜினி கட்சியில் சேரலாமா? சகாய கட்சியில் சேரலாமா? பாண்டே கட்சியில் சேரலாமா? சவுக்கு சங்கர் கட்சியில் சேரலாமா? சாட்ட கட்சியில் சேரலாமான்னு இப்படி தெருவா தெரிந்த நபரை மீண்டும் பிஎல் சந்தோஷ் போய் அழுகிறார். என்னை நடுரோட்டு விட்டுட்டே, உனக்காக நான் உன்னை முதலமைச்சர் ஆகிற வேலையில் நான் எடியூரப்பா என்னை காலி பண்ணிட்டாரு, பிறகு உன்னை நான் தமிழ்நாட்டுக்கு பிஜேபி தலைவராக மாற்றுறேன்னு இவர் அறிவிக்கப்பட்ட பிறகு டெல்லியில் இருக்கிற புரோக்கர் லைசன்ஸ், டெல்லியில் பியூஷ் பேனுவல் ஹர்ஷ்வர்தன்கிட்ட லைசனராக இருந்த அமர் பிரசாத் ரெட்டி கூட்டிட்டு தான் தமிழ்நாடு வர்றார். எதுக்கு? வசூல் பண்ணுறது. மூளை முழுக்க என்ன இருக்குது? ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம், பிஜேபி சித்தாந்தம். இதை வைத்துக்கொண்டு பாஜகவை கட்சி நடத்த முடியலையா? ஆர்எஸ்எஸ்ஸே அழிஞ்சு போச்சா? இந்து முன்னணியே காணாமல் போச்சா? அண்ணாமலை ஒரு ஜந்து முன்னணி, அவ்வளோதான். அவர் என்ன கொங்கு பகுதியில் தன்னுடைய முதல் மாநாடு, இப்போ 2வது மாநாடு திருச்செந்தூரில் ஜூலை 26 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முதல் மாநாடை பொள்ளாச்சியில் கொங்கு பகுதியில் நடத்துவதன் மூலமாக, கொங்கு மக்களின் பிரதிநிதியாக தன்னை நிலைநிறுத்துவதன் மூலமாக அதிமுக ஓட் பேங்கை உடைக்கிறாரா? இப்போ ஏன்னா அதிமுகவில் சேர போகிறார் அண்ணாமலைன்னு ஒரு செய்தி வந்துச்சு, அதிமுக வர்றாரு அப்படின்லாம் ஒரு செய்தி வந்தது இல்லையா? அதுக்காக கேட்குறேன். இல்லைங்க, இது அண்ணாமலே கிளப்பி விடுற செய்தி. எடப்பாடி இவ்வளோ நிலைமைக்கு ஆளானதுக்கு காரணமே அண்ணாமலை தான். அண்ணாமலை, வேலுமணி, தங்கமணி, வீரமணி அத்தனை பேரோடும் சேர்ந்து எடப்பாடியை மிரட்டி பாஜகவில் கூட்டணி வைப்பதற்கு காரணமே அண்ணாமலை தான். அதே போல சசிகலாவுக்காக எடப்பாடியோடு மோதியவரும் அண்ணாமலை தான். இந்த முட்டாள்கள் மூளை பிறண்டவன், மனநோயாளிகள் உருவாக்குற கருத்து தான் அது. எடப்பாடி எந்த ஸ்ரீபரை உட்கார வச்சிருவாரா? எடப்பாடிய அமித்ஷாவுக்கு சொன்ன சட்டமே, முதல்ல அண்ணாமலை தூக்கிட்டு வாய் அவனை சந்திக்கிறதா எடப்பாடி சொன்னார். 1 மணி நேரத்தில் அண்ணாமலையுடைய பதவி பறிப்பதுக்கு யார் காரணம்? எடப்பாடி. அப்போ மூளையே இல்லாதவன். இந்த சமூக வலையமா அழிஞ்சு போச்சுங்க. அவ்வளவு பொய், தகுதியே இல்லாதவன் பூரா உட்காந்து பேசுறான், எந்த அறிவும் இல்லாத உட்காந்து பேசுறான். அதனால சமூக வலைகள் ஒளிஞ்சே போச்சு. எனக்கு இன்னும் சீக்கிரம் ஒழியணும், இந்த நாடுக்கு தப்பிக்கும். அத்தனை மனநோயாளியும் சமூக வலைதளத்தில் பேசுகிறான், டிவியில் பேசுகிறான். ஆர்எஸ்எஸ்ஸால் உருவாக்கப்பட்ட ஆட்கள் அவ்வளோ பேர். பல பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போ அவன் பார்த்தா எவனும் பார்க்கறதே இல்லை, அதான் பரபரப்பாக இருக்கான். நான் பல பேரை பார்க்குறேன். பல பேரை கொட்டையும் புட்டையும் சொட்டையும் அடிச்சுக்கிட்டு ஆர்எஸ்எஸ்ஸால் உருவாக்கப்பட்ட பல யூடியூபர்கள் என்ன பண்ணுறான்? ஏதோ ஒரு கற்பனை கிளப்பி விடுறான். ஆளாளுக்கு ஒன்று கிளப்பி விடுறான் சம்மந்த. அப்போ இதெல்லாம் பார்த்த மக்கள் என்ன பண்ணுறான்? சமூக வலைதளம் பூரா ஆர்எஸ்எஸ்னுடைய ஆதிக்கமாக இருக்கு. பல பாப்பா ஓய்வு பெற்று வீட்டில் ஈச்சல் படுத்து கிடக்கிறவங்க பூரா கிளம்பிட்டான்.
அவன் பூரா ஆர்எஸ்எஸ் அடையாளத்தோடு பல தவறான, ஏன்னா அவனுக்கு என்ன இப்போ நோக்கம்னா ஆர்எஸ்எஸ்க்கு இந்த சமூக வலைதளத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி நடக்குது, இதை ஒழிக்கணும். அதனால் இந்த ஓய்வு பெற்று வீட்டில் படுத்து கிடந்த பாப்பா கெல்ட்டு பயல்களை பூரா பட்டையும் கொட்டையும் அடிச்சுக்கிட்டு அவ்வளோ பேரும் கிளம்பி வர்றான். நல்லா கவனமாக பார்க்குறீங்களா? அப்போ என்ன நினைக்கிறான்? இந்த சமூக வலைதள புரட்சியை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணான். அதுதான் நீங்கள் பொய்யா பரப்புறான். ஏடிஎம்கே எப்படி அண்ணாமலை சேர்த்துவார் எடப்பாடி? ஏடிஎம்கே இந்த நிலைமைக்கு நான் அழிஞ்சதுக்கு காரணம், முதல் காரணமே அண்ணாமலை தான். அவர் தான் மறைந்த தலைவர்களை பற்றி பேசுறாரு, கூட்டணியை பிரிக்கிறாரு, தனியாக போறாரு, மிரட்டுறாரு, பிறகு மீண்டும் கூட்டணியில் சேர்க்கிறாரு, எல்லா வேலையும் செஞ்சது. அவர் எப்படி சேர்த்துவான்? அப்போ தகப்பனை பேரு தெரியாத பயிர் பண்ற வேலை, பிறப்பே தெரியாத பயிர் பண்ற வேலை. இது சமூக வலைதளம் ஒளிஞ்சு போகும், அவ்வளவுதான், சீக்கிரம் ஒளிஞ்சு போகும். சரி, இப்போ இந்த வீதி லீடர்ஸ்க்கு வருவாங்க ஐயா. இப்போ இந்த வீதி லீடர்ஸில் வந்து என்ன பேசப்படும், என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட போகிறாங்க, இல்லை ஒரு தாக்கமும் ஏற்படாதா? அல்லது இப்போ ஒரு வெற்றிடம் இருக்குல்ல, இப்போ தாவேக்காவை எதிர்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு 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 பாசிட்டிவ் ஒரு வரும் இல்லை, எப்பவுமே ஒரு ஆளுங்கட்சி எதிர்க்கிறது, அந்த ஸ்டாண்டில் இப்போ வீதி லீடர்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வர வாய்ப்பு இருக்கா? என்ன பேசப்பட போகுது? இல்லைங்க, அங்கே ஒரு பெரிய கொள்கை பிரகடனம்லாம் அங்கே இருக்காது. கொள்கை என்ன கொள்கை இருக்கும்? நீங்கள் இப்போ விஜயை எதுக்கணும்னா, நீ இந்த மக்களுக்கான கொள்கை என்னன்னா, இப்போ திரும்பவும் தமிழ் தேசிய மாநாடு போட்டிருக்காரு. காலம் போன கடைசியில் எல்லா பேரும் கிளம்பி விஜய்கிட்ட போனவரும் இப்போ தான் போடுற தமிழ் தேசிய மாநாடு. அவர் இன்னும் தலித் தலைவராக கூட வர முடியல, அதை கூட தக்க வைக்க முடியல. யார்? திருமா. இப்போ எங்கே போகிறாரு? தமிழ் தேசிய மாநாடுக்கு போயிட்டார். அப்போது இந்த அரசியல் தான் இப்போ தேவைப்படுது. திராவிட இயக்கம் ஒளிஞ்சு போச்சு. தேசிய இயக்கம் காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகள் பிஜேபியெல்லாம் அழிஞ்சு போச்சு, இங்கே வர. அப்போ இப்போ என்ன தேவை? தமிழ் தேசியம், தமிழர்களுக்கான தேசியம். இப்போ அதை அண்ணாமலை கையில் எடுத்தான். ஏன்னா அவருடைய கொள்கை வந்து தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் அப்படிங்கிற அவர் அது சார்ந்து வரப்போறது மாதிரி தான் ஒரு தோற்றம் இருக்குது. அதுவும் சில விஷயங்கள் பேசியிருந்தார் இல்லையா? இப்போ தமிழ் தேசியத்தை அண்ணாமலை கையில் எடுத்தார். தமிழ் தேசியம் அதிலேயே அவர் என்ன இந்துத்துவாவை பேச போறாரா, என்னத்தை தெரியல. ஆனால் தமிழ் தேசியத்தை முன்னிலைப்படுத்தி எடுத்தால் அண்ணாமலையோட பேச்சு இங்கே எடுபடுமா? இல்லை, அண்ணாமலை முதல்ல தமிழ் தேசியமே தெரியாது. தமிழ் தேசியமே தெரியாது. தமிழர்களுக்கான இறையாண்மை. காவிரி காஞ்சி போச்சு, காவிரி காஞ்சி போச்சு. கச்சத்தீவு கையை விட்டு போயிடுச்சு. காவிரி ஒன்றுமே இல்லை, ஒரு சொட்டு தண்ணி கூட வராது. காவிரியில் வடிகாலா மேட்டூர் அணை 3 முறை நிரம்பியும் குறுவை விளையில. இதெல்லாம் எடுக்க முடியுமா அவரால்? கண்டிப்பாக எடுக்க முடியாது. எடுத்தால் யாருக்கு எதிராக போகும்? பாஜகவுக்கு எதிராக போகும். அண்ணாமலை ஒருபோதும் பாஜக எதிர்த்து அரசியல் செய்ய மாட்டார், எந்த காரணத்தையும் செய்ய மாட்டார். இப்போவே திருட 7,000 கோடி 3,000 கோடி எழுதி வாங்கிட்டார் அமித்ஷா. இன்னும் 3,000 கோடி எழுதி வாங்கிட்டா அண்ணாமலை மறுபடியும் வேறு ஏதாவது வேலைக்கு தான் போகணும், ஆட்டுக்குட்டி தான் மேய்க்கணும். அப்புறம் இப்படி இந்த 3,000 கோடி காப்பாற்றுவதற்கு தான் அவருக்கு அரசியல் தேவை. 7,000 கோடியில் பாதி அமித்ஷா எழுதி வாங்கிட்டாரு. இப்போ மீதி இருக்குது, மீதியை காப்பாற்றுவதற்கு தான் இந்த அரசியல் பண்ணுறாரு. இப்போ அதையும் பாஜக எதிர்த்தா அதுவும் போயிடும். இதை காப்பாற்றுவதற்கு அரசியலா, பறி கொடுப்பதற்கு அரசியலா? இப்போ அண்ணாமலை யார் தான் இயக்குறா? அண்ணாமலைக்கு இப்போ யார்? இப்போ தாவேக்காவுக்கு ஒரு ஆதவர்ஜுனா வந்தார், அண்ணாமலைக்கு யார்? இல்லை, அண்ணாமலைக்கு ஆதவர்ஜுனாவே அண்ணாமலை தான், புஷியே அண்ணாமலை தான். அண்ணாமலைக்கு யாரும் போக மாட்டான், அண்ணாமலை யாரையும் சேர்த்த மாட்டார். ஏன்னா அவருக்கு நோக்கம் அரசியல் பண்ணுவதல்ல, சொத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு கூட்டம் வேணும், அவ்வளோதான். அதுக்கு தனி கட்சியா? அது தனி கட்சி. ஏன் பச்சைமுத்து கட்சி வச்சு பழகுடி தொண்டனா சேர்ந்தான்? சொல்லுங்க. ஐஜேக்கு பழகுடி தொண்டனா இருக்கான். எவன் மாநாடு போட்டாலும் போய் பச்சைமுத்து டொனேஷன் கேட்குறான். அப்போ பார்த்து நானே கட்சி வச்சிருக்கப்பா, முடிஞ்சு போச்சா? பல பேர் இப்போ சசிகலா ஒரு கட்சி வச்சிருக்கு, டிடிவி ஒரு கட்சி வச்சிருக்காரு, லெட்டர்பேடு மட்டும்தான் இருக்கு. அதே போல தான் அண்ணாமலையும் ஒரு கட்சி தலைவர். சீமா திமுகவை எடுத்துகிட்டே இருந்தார், இப்போ திமுகவோடய சேர்ந்துட்டார், அவரும் கட்சி வச்சிருக்காருல. அதே போல தான் வைகோ பல பேருக்கு போர்வாளாக இருந்தார், இப்போ விஜய்க்கு போர்வாளாக மாறிட்டார், அவர் கட்சி வச்சிருக்காருல.
2 கட்சி சொந்த எம்எல்ஏவை சொடி கேட்காம போயிட்டான் திமுகவுக்கு. திமுக சரி நான் போயாவானியாவது கட்சியாவது போயிட்டான். அதே போல் அதிமுகவும் லெட்டர் படி இயக்கம் வச்சிருப்பாரே தவிர ஒரு காக்கா குஞ்சு கூட அங்கே போனியாக்க. சரி, இப்போ திமுக வெறுப்பில் தாவேக ஆட்சி அமைச்சாங்க. மீண்டும் அந்த அதிமுக வந்து தன்னுடைய வாக்குகளை இழந்துருச்சு. அதுதான் வந்து விஜய் அவர்கள் பக்கம் வந்து ஷிஃப்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ வந்து அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த கொங்கு பகுதியுடைய செல்வாக்குகளையும் சரிச்சிருவாரா அண்ணாமலை? இப்போ மீதி இருக்கக்கூடிய இப்போ கொங்கு பகுதியில் பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடைய செல்வாக்கு பாதி சரிஞ்சிருச்சு. மீதியையும் சரிக்கக்கூடிய வலிமை வந்து அண்ணாமலைகிட்ட இருக்கா? இப்போ நாளைக்கு ஒரு க்ரௌடு காட்டணும், ஒரு க்ரௌடு காட்டி தன்னை வந்து ஒரு பெரிய தலைவராக பிரதிபலித்தாதான் வந்து அந்த பகுதிகளிலையும் ஒரு செல்வாக்காக இருக்க முடியும். நீங்கள் எதிர்கால அரசியல் இருக்கு இல்லையா, அதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, உங்கள் கேள்வியே ஒரு குதர்க்கமாக உங்கள் கேள்வியே பல உண்மைகளை மறைக்குது. என்னென்னா அதிமுகவில் அழிஞ்சே போகலை. நீங்கள் அதிமுக வாங்கின வாக்கு சதவீதத்தை ஒரு 10 வருஷமாக பாருங்கள், எவ்வளோ நிற்குது? 23 நிக்குது. 25 அதுக்கிட்ட கீழே இறங்கியே வரல. ஆனா திமுகவுடைய வாக்கு வங்கி எவ்வளவு? அதே 25. எத்தனை கட்சி கூட்டணி? 25%க்கு 25 கட்சி கூட்டணி. இப்ப 25 கட்சி எங்க போயிடுச்சு? அப்ப அங்க என்ன இருக்கும்? 10 முதல் 15% திமுக வாங்கினாலே பெரிய விஷயம். ஆனா அதிமுக எந்த சுனாமி புயல் பூகம்பம் வந்தாலும் எம்ஜிஆர் ரெட்டைகளை எவ்வளவு இருக்கு? 25 கிட்ட. அப்ப எது அழிச்சிருக்கு? ஊடகங்கள் தவறாக செய்தியாக்குறான். திமுக வலுவா இருக்கு, பெண் நிறுவனம் வலுவா இருக்கு, வாய்ஸ் ஆஃப் காமன் வலுவா இருக்கு. நீங்க சொல்ற திமுக தான் அழியுது, அதிமுக. ஆமா, அதுதான் உண்மை. அதுதான் சார். நீங்க வாங்குற வாக்கு சதவீதத்தை பாருங்க சார். 15 கட்சி கூட்டணி திமுக இல்லையா? கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், முஸ்லீம், கிறிஸ்டியன், தலித்து, விசிகா, வைகோ, ஜான் பாண்டியன், தேமுதிக, காமாபுக்கா, புகா, சிங்கம், புலி, கரடி எல்லாம் இப்போ எல்லாம் பிச்சுட்டு எங்கே போயிடுச்சு? பனையூர் போயிடுச்சு. நாங்க என்ன மிஞ்சோம்? இதுதான் நிலைமை. அப்போ இதுல அண்ணாமலை என்ன பண்ணுவாரு? அண்ணாமலை ஓட் பேங்க் எங்க இருக்கு? அதிமுக உடைக்கவே முடியாது. அவன் ரெட்டையில தான் போடுவான். கொங்கு பகுதியில் ஒரு நல்ல லீடர்லாம் வர முடியாது அண்ணாமலையால. அண்ணாமலை முதல்ல பாஜக முகம்னு தானே பார்க்குறான், கொங்கு முகம் கூட பார்க்கல. கொங்கு முகத்துக்கு தான் அங்கே கொங்கு ஈஸ்வரர் இருக்காரு. கொங்கு ஈஸ்வரன் ஊடுருவ அளவுக்கு அண்ணாமலையெல்லாம் ஊடுருவ முடியாது, வாய்ப்பே இல்லை. கொங்கு ஈஸ்வரன் அங்கே ஒரு பெரும் வலுவாக இருக்கார். அவங்க தனக்கான செல்வாக்கு அங்கே வச்சிருக்காரு. அதால் இவர் உடைக்கவே முடியாது. அதை தாண்டி கொங்கு இவருக்கு பின்னாடி எவ்வளோ வரமாட்டான். இப்போ அண்ணாமலைங்கிறது வெறும் அட்டை கத்தி தான். அட்டை கத்தி தான், ஒரிஜினல் அட்டை கத்தி. எவ்வளவு சுத்தினாலும் குத்தாதா? எந்த இதுவும் பாதிப்பும் இல்லை. மக்கள்கிட்ட அவர் பார்க்க எப்படி பார்க்குறான்? பாஜகவோட ஆளாக தான் பார்க்குறேன். பாஜக இன்னொரு கட்சியை ஆரம்பிச்சு அனுப்பியிருக்கு, அவ்வளோ. இப்போ பாஜக அமைதியாக இருக்குது, அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. சரிங்க, இப்போ பொறுத்து வந்து பார்ப்போம் அண்ணாமலை என்ன பேச போகிறாரு. அவர் ஏதாவது கொள்கைகளை சொல்கிறாரா, அப்படி தாவேக்காவை எதிர்த்து அரசியல் பண்ணுறாரா, இல்லை பாஜகவே எதிர்க்கிற அளவுக்கு இண்டிவிஜுவல் அரசியல் அவரால் பண்ண முடியாது, அதுதான் ப்ராக்டிக்கல். ஒருவேளை பண்ணுறாரா என்னங்கிறது போக போக வெளுத்து விடும். ஸோ முதல் மாநாடு முடிந்ததுக்கு பிறகு நம்ம பேசுவோம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.